என்பதோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொளி பற்றின மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக போட்டியிட இருக்கின்ற தொகுதிகளின் உத்தேச பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அந்த பட்டியலில் முன்னாள் உறுப்பினர்களுக்கு பல பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சில முன்னாள் உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அதில் புதிய வாரிசு உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இந்த காணொளி முழுமையும் பார்க்க இருக்கிறோம். திமுகவின் 20 தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அந்த உத்தேச வேட்பாளர் பட்டியலில் முதலில் இருப்பவர் தயாநிதி மாறன். மத்திய சென்னை தொகுதியில் மீண்டும் தயாநிதி மாறனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய சென்னை தொகுதியில் மீண்டும் ஒரு முறை தயாநிதி மாறனுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது திமுக. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிட்டிங் எம்பியாக மத்திய சென்னை தொகுதியில் இருப்பவர் தயாநிதி மாறன். அவருக்கு மீண்டும் ஒரு முறை மத்திய சென்னை தொகுதியை வழங்கி இருக்கிறது திமுக. அடுத்து வடசென்னை தொகுதி. வடசென்னை தொகுதியை பொறுத்தவரையில் வடசென்னை தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இப்பொழுது இருப்பவர் கலாநிதி வீராசாமி. இவர் முன்னாள் மாநில அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய மகனாவார். இவர் ஏற்கனவே 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்பொழுது வடசென்னை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு மீண்டும் திமுக சீட்டு வழங்கி இருக்கிறது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில். தென்சென்னை தொகுதியில் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள். தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்க இருப்பதாகவே நாடாளுமன்ற வேட்பாளர் பரிந்துரை குழு பரிந்துரைத்திருப்பதாகவே அந்த தகவல் கூறுகிறது. அடுத்து ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் TR பாலு. TR பாலு அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை திமுக தலைமை ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் TR பாலுவே மீண்டும் களம் இறங்குவார் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவே அந்த தகவல் கூறுகிறது. TR பாலு அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை வழங்கி இருப்பதாகவே அந்த தகவல் கூறுகிறது. மீண்டும் ஒரு முறை TR பாலு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் திமுகவின் சார்பில் களமிறங்க தயாராகி கொண்டிருக்கிறார். அடுத்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்தவரையில் இப்பொழுது காஞ்சிபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் செல்வம். மீண்டும் ஒரு முறை செல்வத்திற்கு திமுக வாய்ப்பு வழங்குகிறது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக இப்பொழுது இருக்கின்ற செல்வம் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்க இருப்பதாக அந்த தகவல் கூறுகிறது. காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடுபவர் செல்வம். அடுத்து அரக்கோணம். அரக்கோணம் தொகுதியை பொறுத்தவரையில் இப்பொழுது அரக்கோணம் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஜெகத் ரட்சகன் அவர்கள். அதே ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அரக்கோணம் தொகுதியை திமுக தலைமை ஒதுக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மீண்டும் 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் ரட்சகன் அவர்கள் அரக்கோணம் தொகுதியில் களம் இறங்குவது உறுதியாகி இருக்கிறது. திமுக சார்பில் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் ஜெகத் ரட்சகன். மீண்டும் ஜெகத் ரட்சகனுக்கு அரக்கோணம் தொகுதி திமுக சார்பில் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவே மீண்டும் ஒரு முறை ஜெகத் ரட்சகனுக்கு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை போட்டியிட ஒதுக்கி இருப்பதாகவே கூறப்படுகிறது. இந்த தகவல் உறுதி செய்யப்படாத தகவலாக இருந்தாலும் இந்த தகவல் இறுதி தகவலாக இருக்கும் என்று திமுகவின் வேட்பாளர் தேர்வுக்குழு கூறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த உத்தேச பட்டியல் நமக்கு கிடைத்தது. அந்த உத்தேச பட்டியலைத்தான் நாம் இப்பொழுது வெளியிட்டு வருகிறோம். அடுத்து வேலூர் பாராளுமன்ற தொகுதி. அடுத்து வேலூர் பாராளுமன்ற தொகுதி. வேலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இப்பொழுது வேலூர் பாராளுமன்ற தொகுதி எம்பியாக இருப்பவர் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானன்.
மீண்டும் கதிரானந்துக்கு வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக கதிரானந்த் அவர்கள் களமிறங்க தயாராகி இருப்பதாகவே இருக்கிறது. இதுதான் உறுதி செய்யப்படும் என்று திமுகவின் வேட்பாளர் தேர்வுக்குழு கூறியிருக்கிறது. கண்டிப்பாக மீண்டும் ஒரு முறை வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் கதிர் ஆனந்த் அவர்கள் களம் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெளிவாக தென்படுகிறது. அடுத்து திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரையில் ஏவாவே கம்பன். யார் இந்த ஏவாவே கம்பன் அப்படின்னா, இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற ஏவா வேலு இவருடைய மகன்தான் இந்த ஏவாவே கம்பன். ஏவாவே கம்பன் அவர்களுக்குத்தான் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதியை திமுக தலைமை ஒதுக்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் அனைத்து மூத்த தலைவர்களின் வாரிசுகளுக்கும் இடம் கொடுத்து விட்ட நிலையில் இப்பொழுது அடுத்த தலைமுறை வாரிசுகளுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் தான் இப்பொழுது ஏவாவே கம்பன் அவர்களுக்கு திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதியை தன்னுடைய தந்தையார் மகனுக்கு தலைமையிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்து கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையில் கௌதம சிகாமணி இவர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன். ஏற்கனவே கௌதம சிகாமணி அவர்கள்தான் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியின் எம்பியாக இருக்கிறார். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியின் எம்பியாக மீண்டும் களம் இறங்குவதற்கு திமுக வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை கள்ளக்குறிச்சி தொகுதியில் கௌதம சிகாமணி அவர்கள்தான் திமுக தரப்பில் களம் இறங்க தயாராகி கொண்டிருக்கிறார். இது 100% இந்த பட்டியல் கண்டிப்பாக உறுதி செய்யப்படும். இது திமுகவின் வேட்பாளர்களை உறுதி செய்கின்ற குழு பட்டியல். அந்த குழு வெளியிட்ட அந்த பட்டியலைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து இந்த பட்டியலை சரியாக கவனியுங்கள். இதில் எத்தனை வாரிசுகள் வருகிறார்கள் என்பது உங்களுக்கு கடைசியாக நான் சொல்லுகிறேன். இப்பொழுது கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகின்ற கௌதம சிகாமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களின் மகனாவார். ஏற்கனவே 2019 கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்போது அந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மீண்டும் ஒருமுறை அவருக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது திமுக. அடுத்து கடலூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் கதிரவன், அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் மகன் MRKP கதிரவன் அவர்களுக்கு தான் இந்த முறை நாடாளுமன்ற சீட்டு கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக திமுக சார்பில் களமிறங்க இருப்பவர் MRKP கதிரவன். MRKP கதிரவனுக்கு தன்னுடைய தந்தை தலைமையிடம் போராடி பாராளுமன்ற சீட்டை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இவரும் முதல் முறையாக களமிறங்கும் வாரிசு. திமுகவில் வாரிசுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் எத்தனை வாரிசுகள் களம் இறங்குகிறார்கள் என்பதை நான் கடைசியாக உங்களுக்கு கூறுகிறேன். தொடர்ந்து இந்த பட்டியலை நீங்கள் கவனியுங்கள். அடுத்து சேலம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் PK பாபு அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் இப்பொழுது எம்பியாக இருப்பவர் பார்த்திபன். SR பார்த்திபன் தான் இப்பொழுது நாடாளுமன்ற தொகுதியின் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு PK பாபு அவர்களுக்கு தான் இந்த முறை சேலம் நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கி இருக்கிறது. PK பாபு அவர்கள் போட்டியிடுவது 100% உறுதி என்றே சொல்லப்படுகிறது. அடுத்து நீலகிரி தொகுதியை பொறுத்தவரையில் ராசா, ஏற்கனவே நீலகிரி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக ராசா அவர்கள் தான் இருந்து வருகிறார். மீண்டும் ஒரு முறை நீலகிரி தொகுதியில் ராசா அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். ஏற்கனவே நீலகிரி தொகுதியில் 2019 போட்டியிட்டு வெற்றி. இப்பொழுது மீண்டும் ஒரு முறை நீலகிரி தொகுதியை ராசா அவர்களுக்கு திமுக தலைமை ஒதுக்கி இருக்கிறது. நீலகிரி தொகுதி தனி தொகுதி என்பது கவனிக்கத்தக்கது. ராசா அவர்கள் நீலகிரி தொகுதியில் போட்டியிடுகிறார். அடுத்து பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை ஏற்கனவே மக்கள் நீதி மையத்தில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்த
மகேந்திரன் அவர்களுக்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை திமுக ஒதுக்கி இருக்கிறது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை களம் இறங்குபவர் மகேந்திரன். அவர் திமுகவில் இப்பொழுது தொழில்நுட்ப பிரிவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த மகேந்திரன் அவர்களுக்கு பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியை திமுக ஒதுக்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார் மகேந்திரன். அடுத்து பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் யார் என்றால் அருண். KN நேருவின் மகனான அருண் அவர்களுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது திமுகவில். இவரும் அடுத்த தலைமுறை வாரிசு அரசியல்வாதிதான். KN நேருவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் முன்னாள் அதிமுகவின் அமைச்சர் K பழனி அவர்களுக்கு முன்னாள் திமுகவின் அமைச்சராக இருந்த K பழனியப்பன் அவர்கள் இப்பொழுது திமுகவில் இணைந்து திமுக தருமபுரி மாவட்ட செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த முறை தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக பழனியப்பன். ஏனென்றால் இதுவெல்லாம் மிக முக்கியமான தொகுதிகள். இந்த தொகுதிகளில் கடும் போட்டிகள் நிலவும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனாலே செந்தில்குமார் இந்த முறை பின்வாங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த தொகுதியில் களம் இறங்க இருப்பவர் பழனியப்பன். அடுத்து திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரையில் வேலுச்சாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக திண்டுக்கல் தொகுதியை கொடுத்திருக்கிறது திமுக. ஏற்கனவே திண்டுக்கல் தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர்தான் வேலுச்சாமி அவர்கள். அந்த வேலுச்சாமி அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு திமுக வழங்கி இருக்கிறது. திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட இருப்பவர் வேலுச்சாமி. அடுத்து தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரையில் இப்பொழுது தூத்துக்குடி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் கனிமொழி. அதே கனிமொழிக்கு மீண்டும் ஒரு முறை தூத்துக்குடி தொகுதியை திமுக ஒதுக்கிறது. மீண்டும் ஒரு முறை தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் போடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தூத்துக்குடி தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் கனிமொழி அவர்கள். மீண்டும் கனிமொழி தூத்துக்குடி தொகுதியில் களமிறங்குகிறார். அடுத்து நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் இந்த களம் இறங்க இருப்பது அலெக்ஸ் அப்பாவு. இந்த அலெக்ஸ் அப்பாவு என்றால் இது சபாநாயகர் இருக்கின்ற தமிழக சட்டமன்ற சபாநாயகராக இருக்கின்ற அப்பாவினுடைய மகன்தான் இந்த அலெக்ஸ் அப்பாவுக்கு நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை களமிறங்க இருப்பவர் அலெக்ஸ் அப்பாவு. இவரும் ஒரு திமுகவின் புதிய அரசியல் வாரிசுதான். இவரும் அடுத்த தலைமுறை வாரிசு அரசியல்வாதியாக களமிறங்குகிறார் நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் அலெக்ஸ் அப்பாவு. அடுத்து இவரும் ஒரு வாரிசு அரசியல்வாதியாக நெல்லை பாராளுமன்ற தொகுதியில் களமிறங்க இருக்கிறார் அலெக்ஸ் அப்பாவு. அடுத்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் தனுஷ்குமார் மீண்டும் ஒரு முறை அங்கு போட்டியிடுகிறார். ஏற்கனவே தனுஷ்குமார் தான் தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இப்பொழுது அவர்தான் அந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். மீண்டும் ஒரு வாய்ப்பு அவருக்கு அங்கு வழங்கி இருக்கிறது திமுக. மீண்டும் தென்காசி தொகுதியில் தனுஷ்குமார் அவர்கள் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தென்காசியும் ஒரு தனி என்பதை நினைவில் வேண்டும். தென்காசி தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு இருக்கின்ற இந்த தனுஷ்குமாரின் சொந்த ஊர் ராஜபாளையமாகும். ராஜபாளையத்தைச் சேர்ந்த தனுஷ்குமாரை ஏற்கனவே கொண்டு வந்து தென்காசியில் நிறுத்தியது திமுக. வெற்றியும் பெற்றது. ஆனால் இந்த முறை தென்காசியில் என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தென்காசி தொகுதியில் மீண்டும் அடுத்து தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருப்பவர் SS பழனிமாணிக்கம். தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் இவர் பல முறை SS பழனிமாணிக்கம் அவர்கள் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர். முன்னாள் மத்திய அமைச்சராகவும் இவர் பணியாற்றி இருக்கிறார். SS பழனிமாணிக்கம் அவர்கள் இப்பொழுது தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். இவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக SS பழனிமாணிக்கம் அவர்களுக்கு தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியை ஒதுக்கி இருக்கிறது திமுக. இப்படியாக திமுகவின் 20 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இது உத்தேச பட்டியல் என்று சொன்னாலும் இதுதான் திமுகவின் உறுதி செய்யப்பட இருக்கின்ற பட்டியல்.